ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17 ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும், ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார். சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1 விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2 அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன் ஆகஸ்ட் 5 அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17 வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் புதன் 5 இதில் சூரியன் 17 அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் 27 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்: ஆகஸ்ட் 7 ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12 ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14 ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17 ராத்திரி 18 விடியற்கால ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27 அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு 7 ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12 ஆடி பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி 27 ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கேற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். சிம்மராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்திருக்கார். சுய முயற்சினால் கடன் வாங்குவீங்க. மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி கடன் வாங்குவாங்க. ஆனால் இந்த சிம்மராசிக்காரங்க அப்படியே போவாங்க, கடன் வாங்கிட்டு வருவாங்க, பேசிய கடன் வாங்குவாங்க. 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் இருக்கார். அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். ஆகஸ்ட் 5 மேலே இந்த சிம்மராசிக்காரன் பேசுகிறத நிறுத்தினா போதுண்டா சாமிங்கிற லெவலுக்கு வரும். எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுத்துட்டு எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இவங்களுடைய கேரக்டரே அடுத்தவங்கள அதிகாரம் பண்ணுறது தான். ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ அவங்க நிறையா பேசுவாங்க. இப்படி பண்ணாத, அப்படி பண்ணு, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணு, நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், அதாவது சிம்ம ராசியில் பிறந்த குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களால் குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள், குடும்பத்துக்கு அதீத லாபத்தை ஏற்படுத்துவார்கள்.
நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிறீங்க, சிஏ படிக்கிறீங்க, ஐபிஎஸ் படிக்கிறீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு அது பெருமை இல்லை. அதை முடிச்சிங்கன்னா அப்பேற்பட்ட சூப்பரான டைமில் இருக்கீங்க. சார் எங்களுக்கு அஷ்டம சனி படிக்க முடியல. அது என்ன சார் அஷ்டம சனி உங்களுக்கு எப்படி படிக்க விடாது? நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு டிஸ்டன்ஸ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி. அப்பா அம்மாங்க சண்டை போடுறாங்க, இல்லை அண்ணன் தம்பி சண்டை போடுறாங்க, அப்பாவும் பெரிய அண்ணனும் சண்டை போடுறாங்க, நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க? அதை பாருங்கள், என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கோங்க, உக்காந்து படிங்க. உங்களுடைய கடமை என்ன? படிப்பது. அந்த படிப்பை மட்டும் செயல்படுத்துங்கள். வீட்டு பிரச்சனையில் தலையிடாதீங்க. ஏன்னா நீங்கள் தலையிட்டால் வெற்றி நிச்சயம். உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க, ஆனால் தலையிட்டிங்கன்னா படிப்பு டிஸ்டர்ப் ஆகும். அதனால் கொஞ்சம் பாருங்க. இந்த சிம்மராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், குடும்பத் தலைவிகளை பொறுத்த வரைக்கும் நீச்சஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கிரன் 2ஆம் வீட்டதிபதி நீச்சஸ்தானத்துக்கு வரதுனால குடும்பத் தலைவிகளுக்கு குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் மனக்கவலை இருக்கும். குழந்தைகளை நினைத்து மனக்கவலை இருக்கும். ஆனால் குழந்தைகளால் வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரம். உங்கள் குழந்தைங்க, உங்கள் பையனோ பொண்ணோ வேலைக்காக போகிறாங்க அப்படின்னா அவங்க ஜெயிக்கிற நேரம். அதை பார்த்து சந்தோஷப்படணுமே தவிர, அச்சச்சோ என் குழந்தை போகிறானே, அவன் அப்படி கஷ்டப்படுறானே, இப்படியெல்லாம் படக்கூடாது. ஏன்னா வாழ்க்கைன்னு இருந்தால் கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் பையனையோ பொண்ணையோ பொத்தி 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 வச்சுப்பாங்க. ஐயோ என் குழந்தை கஷ்டப்படுவான், என் குழந்தை அந்த மாதிரி அந்த மாதிரி. அதாவது ஒரு சின்ன கதை, இந்த பட்டுப்பூச்சி இருக்குல்ல, அந்த பட்டுப்பூச்சி வந்து அது அந்த பட்டு கூட்டிலேருந்து வெளியில் வரணும்னா அந்த ரெக்கையால் அந்த கூட்டை உடைச்சிட்டு வெளியில் வந்தால் தான் அது ஜெயிக்க முடியும். இதை பார்த்துட்டு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கா, அந்த பட்டுப்பூச்சியோட கூட்டை உடச்சி விட்டார். அந்த 2 ரெக்கைகளும் வளரவே இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வேலை கொடுத்தா தானே, அந்த வேலை கொடுக்குற இடத்தையும் நீங்கள் உடச்சி விட்டீங்க. அதனால் உங்கள் குழந்தைகள் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் அவர்கள் உலகத்தில் உள்ள கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும். நீங்கள் எல்லாத்தையும் ஸ்பூன் ஃபீட் பண்ணிங்கன்னா அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் ஸ்பூன் ஃபீட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும். உங்கள் காலத்துக்கு அப்புறம் யார் அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அவங்களுக்கு. ஸோ உழைப்பின் மகத்துவத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு கடுமையான முதலீடுகள் செய்யக்கூடிய நேரம், கடுமையான உழைப்பை தரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், இந்த சிம்மராசி நண்பர்கள் ரேணுகா தேவியை வணங்க வேண்டும். ரேணுகா தேவிங்கிறது யார் அப்படின்னா அம்பாளுடைய ஒரு அம்சம். அந்த அம்பாளை வணங்கி வாருங்கள். சென்னையில் ட்ரிப்ளிகேனில் ரேணுகா தேவி கோயில் இருக்குது. அதே மாதிரி விழுப்புரம் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கெல்லாம் போய் வழிபட்டுட்டு வாங்க. அந்த கோயிலில் போயிட்டு ஒரு நைட் ஸ்டே பண்ணிங்கன்னா அவ்வளவு பவர் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.